பார்த்து கொண்டிருக்கிறான். பொலிசுக்கு புடிச்சு கொடுப்பான். புள்ளைக்கு கொடுத்திருக்கிற தர்பியத் அதுதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தை, எனவே எப்ப இந்த வயசுல நாம் இந்த விஷயங்களை போடுவோமோ அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல வரும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தாய் படிச்சு கொடுத்த நசீஹத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முழு சம்பவங்கள் நான் இந்த பயான் முடிஞ்ச போல யோசிச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு பெரியார்களோட பேரை சொல்றேனே, இந்த எல்லாத்துக்கும் பின்னால ஒரு பெண்ணுடைய முயற்சி இருந்து கொண்டேதான் இருக்கு. வானத்தில் இருந்து அவுலியாக்கள் கூட இல்ல, எல்லாம் இங்க லீடர்ஸ் பிறக்கிற இல்ல, லீடர்ஸ் நாங்க உருவாக்குவோம். we should create leaders. அவங்க பிறக்கக்குள்ள லீடர்ஸாக வரமாட்டாங்க. எனவே யாரு கிரியேட் பண்ணினது? பெண்களுடைய முயற்சி தான். அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆக பெரிய ஒரு வலியுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அவர் எப்படி உருவாகினார்? தாயுடைய தர்பியத் தான். தாயுடைய தர்பியத் எப்படியா கொண்ட தர்பியத்? பணம் 40,000 தீனார கொடுத்துட்டு அவங்க சஃபர் போறாங்க இல்மு படிக்கிறதுக்கு. ஹம்தான் என்ற இடத்துக்கு போன நேரத்துல ஒரு பெரிய ஒரு கள்ள கோஷ்டி இவங்களை கிட்டால என்ன பணத்தை களவெடுக்க பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பொய்ய சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த பர்ஸ் இருக்குது, இந்த இடுப்புல கெட்டி வச்சிருக்கிறேன், அதுல 40,000 தீனார் இருக்குது. எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன் உண்மை சொல்றாரு? கல்லண்ட பெரியவன் கிட்ட கொண்டு பேசி அவர்கிட்ட கேட்டா அவரும் சொல்றாரு, என்ன ஏன் உண்மை சொல்றாரு? சொன்னாங்க, ஏன் உண்மை எனக்கு படிச்சு தந்திருக்கிறா, பொய் பேசவா? எனவே எந்த ரீதியிலையும் எனக்கு பொய் பேசலாம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தை இருக்குது, அந்த கள்ள கோஸ்து தலைவருடைய உள்ளத்துல பட்டுச்சு. அவர் அந்த காலத்துல பெரிய வழியாக மாறிட்டார். எனவே அப்துல் காதர் ஜீலானியை உருவாக்கினது யாரு? அந்த தாய் தான் உருவாக்கினார். உள்ளத்துல தவறுகள் இப்படி செய்யறது பாவம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை உண்டாக்கினது அவங்க. ஒரு தவற சின்ன காலத்திலே செஞ்சா, சின்ன புள்ளதானே விட்டுடப்பா, இல்ல சின்ன காலத்துல ஹராம் ஹலால படிச்சு கொடுங்க. நபியாவோட வீட்டுக்குள்ள பேரீச்ச பழம் விழுந்திருக்குது. ஹசன் அல்லது ஹுசைன் போயிட்டு அதை எடுத்து சாப்பிடுறாங்க. நபியாவை தூ என்று துப்ப சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இது சதகா ஜகாத்துடைய ஈச்ச பழமோ தெரியாது, எங்களுக்கு ஹராமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சின்ன காலத்திலே ஹராம் ஹலால் படிச்சு கொடுக்கிறான். ஹராம் உடம்புக்குள்ள போக கூடாது, தவற செய்யவா. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் பத்தி பேசுறோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய வலியுல்லாஹ். அப்படியா கொண்ட பக்குவமான மக்கள் வாரத்துக்கு உண்மை எவ்வளவு பக்குவமா இருக்கும். கிதாப்ல எழுதுறாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி அவருக்கே ஒரு பிரதர் ஒன்று இருந்தார். இவர் முஹம்மது கஸ்ஸாலி, அவர் அஹ்மது கஸ்ஸாலி. முஹம்மது கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் தொழுவிக்கிற நேரத்துல பிரதர் பின்னுக்கு தொழ மாட்டார். இது மக்களுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன இவர் தொழுவிக்க கொள்ள இவர் பின்னுக்கு தொழுவுற இல்ல. உம்மா அதுக்கு பிறகு கூப்பிட்டு சொன்னா, மகன் நீ தொழு, பின்னுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி என்று தொழுந்தார். ஒரு நாள் 2 நாள் தொழுந்து மறுபடி படித்தார். அதுக்கு பின்னால மறுவ கூப்பிட்டு கன்சல்ட் பண்ற நேரத்துல இவர் சொல்றாரு, இந்த கஸ்ஸாலி தொழுவிக்கிற நேரத்துல இவரும் பெரிய ஒரு வழியும் தான். இவர் சொல்றாரு, எனக்கு இந்த கஷ்பால விளங்குது, கஸ்ஸாலி தொழுவிக்கிற நேரத்துல அவருடைய உள்ளம் ஒவ்வொரு பிக்ர் மசாயில்களின் பக்கம் போகுது. தொழுகல குஷூடைய விஷயத்துல சொல்றாங்க, இவருடைய உள்ளம் ஒவ்வொரு பக்கம் போகுது. எனவே நாம் பின்னுக்கு இருக்க போல எனக்கு விளங்குது, அவர் ஒவ்வொரு மசாயில்களை தான் யோசிக்கிறார், குரானை யோசிக்கிறார் இல்ல. எனவே நான் பின்னுக்கு தொழுகிறதுக்கு தயார் இல்ல. உம்மா படிச்சு கொடுத்த பாடம் என்னண்டா, மகன் அவர் தொழுற நேரத்துல ஃபிக்ஹ் மசாயில்களை யோசிக்கிறது இருக்கிறதே, இது ஷரியத்துக்கு மாற்றம் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நஃபில்கள் தொழுற நேரத்துல சில நேரத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பின ஜிஹாத் படைகளை பத்தி யோசிப்பார், எங்கே அனுப்பணும் எப்படியோ. சில நேரத்துக்கு அப்படி சிந்தனை போகுது. ஷரியத் செல்லுது, இது குஷூவுக்கு மாற்றம் இல்ல என்பதாக. இது எல்லாத்தையும் வச்சு தாய் சொல்றா, அவர் தொழுற நேரத்துல அவருடைய சிந்தனை ஹராமான விஷயத்துக்கு போகல, சிக்குடைய விஷயங்களுக்கு தான் போகுது. ஆனா மகன், நீங்க பின்னுக்கு இருந்து அடுத்தவன் குறை பாக்குறது இருக்குது, அது எவ்வளவு பெரிய பாவம் என்று படிச்சு. இது தஸ்கியத்துல ஆகப்பெரிய ஒரு பாடத்தை தாய் மகனுக்கு படிச்சு கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பக்குவம் இருக்கணும் தர்பியத்துல அவ்வளவு செய்யறதுக்காக. அடுத்தவங்கள குறை பார்க்கவான, அந்த குறை இந்த குறை, அதுவும் பார்த்த குறை எப்படி இப்படியா வந்த குறை, இதையும் பார்க்கவான.
நாங்க என்ன சொல்லுவோம் பாருங்களே, அந்த குறை இந்த குறை. எங்கட புள்ளையிலும் வந்து குறை சொல்லுவாங்க. புள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. தாக தாக மத் கஹே சப் தாகதார் ஹே, बेदाग सिर्फ एक परवरदगार है. தாக் தாக் என்ன குறை, அந்த குறைய பாருங்களேன். இவர்கிட்ட இந்த குறை இருக்குது, அவர்கிட்ட இந்த குறை. குறை 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 என்று சொல்லவானம். தாக தாக மத் கஹே, குறை குறை என்று சொல்லவானம். சப் தாகதார் ஹே, எல்லாமே குறை உள்ளவங்க தான். बेदाग सिर्फ एक परवरदगार है, குறை இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறான். யாரு? பரவர்தகார், எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் குறை இல்லாத. எனவே இந்த பாடத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாய். எனவே கஸ்ஸாலி எப்படி உருவாகினார்? உம்மாவை சுற்றி உருவாகினார். அப்துல் காதர் ஜெயிலானி எப்படி உருவாகினார்? உம்மாவை சுற்றி உருவாகினார். இமாம் ஷாஃபி எப்படி உருவாகினார்? உம்மாவை சுற்றி உருவாகினார். இமாம் புகாரி எப்படி உருவாகினார்? உம்மாவை சுற்றி உருவாகினாங்க. மொய்னுத்தீன் சிஷ்டி எப்படி உருவாகினார்? உம்மாவை சுற்றி உருவாகினாங்க. அப்படி தர்பியத்துள்ள ஒரு அர்த்தம் எங்க போனாலும் இதுதான் நீங்க பாப்பீங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர், அவ்வளவு அழகான தர்பியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எந்த தவறையும் செய்ய வேணாம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பயத்தை உள்ளத்துல போடணும். சின்ன காலத்துல சூரத்துல் லுக்மான் அடுத்தது படிச்சு கொடுக்கறாங்க. யா புனையா அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர். என்னுடைய அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டுங்க. எந்த ரீதியிலும் தொழுகையை நீங்க மிஸ் பண்ணவான. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, புள்ளைகளுக்கு நாங்க தொழுகையுடைய விஷயங்களை சின்ன காலத்துல படிச்சு கொடுக்கறது ஆக முக்கியம். அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த அபுல் ஹசன் அலி அன்-நதவியை யார் உருவாக்கினது? எல்லாம் அதிகமானவங்க யதீமும் தான். மாப்பிள்ளை இல்லாம புள்ளையில எவ்வளவு அழகா வளர்த்தாங்க. அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பத்தி கிதாப்ல எழுதுறாங்க, அவங்களோட தாய்க்கு அபுல் ஹசன் அலி அன்-நதவி, அபுல் ஹசன் அலி அன்-நதவி எவ்வளவு பெரிய மகான் என்றதை கடைசிக்கு சொல்றது. உம்மா சொல்ற வாப்பா மௌத் ஆகிட்டாங்க பிறந்து கொஞ்ச நாள்ல, ஒரே ஒரு புள்ள, ஒன் அண்ட் ஒன்லி சைல்ட். உம்மா அதிகமான இபாதத் செய்யக்கூடிய பெண், அதுலயும் துவான சரியான விசேஷமான பெண். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, ஒருத்தருக்கு மகன் மதரசாக்கு போன நேரத்துல மகனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாருங்க எப்படி நசீஹத் சொல்றாங்க, மகனே அல்லாஹ் எனக்கு 100 புள்ளையில தந்திருந்தா அந்த 100 புள்ளைகளுக்கும் நான் தீனுடைய அறிவை கொடுப்பேன். அந்த 100 புள்ளையில வச்சு நான் உலகத்துல தீனுடைய வேலைகளை செய்யறதுக்கு அவங்களை அனுப்புவேன். ஆனா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உன்னைய மட்டும்தான். உன்னைய வச்சு அல்லாஹ் 100 பேர்த வேலையை வாங்கட்டும் என்று துஆ கேட்கிறான். சொல்றாங்க அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹிமஹுல்லாஹ், இந்த உம்மா 2 விஷயத்துல சரியான ஸ்ட்ரிக்ட். 2 விஷயத்துல சரியான ஸ்ட்ரிக்ட். முதலாவது விஷயம் என்ன? தொழுகையுடைய விஷயத்துல. ஃபஜ்ர், அதுவும் ஃபஜ்ர் இஷாவுடைய விஷயத்துல சரியான ஸ்ட்ரிக்ட். சும்மா சரி நான் 7 வயசு தாண்டி சும்மா சரி நான் இஷாவை தொழாம நான் படுத்துட்டேன் என்ன, என்னைய வந்து எப்படி சரி தண்ணி போட்டு எழுப்பட்டி இஷாவை தொழுந்துட்டு தான் படுக்கணும். படுத்து கொண்டிருந்தாலும் எழுப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் எழுப்பட்டு எப்படி மஸ்ஜிதுக்கு அனுப்புவாதான் செய்வான். வந்த பிறகு சூரியன் உதிக காட்டி குர்ஆன் ஓது கொண்டிருக்கணும். இது முதல் ஸ்ட்ரிக். 2வது விஷயம் எதுல ஸ்ட்ரிக்கா இருந்தா என்ன? அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இருக்கிறாங்களே, அவங்களோட புள்ளேல் இருப்பாங்க. அந்த புள்ளேல் வேலைக்காரிட புள்ளேலோட நான் கொஞ்சம் மோசமான முறையில் நடந்தா அப்படித்தானே? வேலைக்காரிட புள்ளேல்னா நான் சும்மா பெரிய ஆள் மாதிரி அந்த வேலையை செய் இந்த வேலையை செய். ஆனா ஏன் உண்மை எனக்கு கொடுத்த தர்பியத், வேலைக்காரிட புள்ளேலுக்கு நான் கொஞ்சம் மோசமான முறையில பேசினா ஏசினா நடந்தா என் உண்மை என்னைய கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால மன்னிப்பு கேட்க வைப்பா. நான் ஏழான்னு சொன்ன மன்னிப்பு கேட்காட்டி எனக்கு ஒன்றுமே செய்ய விட மாட்டா. எவ்வளவு வெறுத்தாலும் நான் மன்னிப்பு கேட்கதான் வேணும். இந்த சிஃபத்தின் காரணமாக போக போக இந்த உள்ளம் எப்படி மாறிச்சேண்டா, யாரோட சரி நடக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசனையோட நடப்பேனே, மன்னிப்பு கேட்கணுமே. அதுக்கு பின்னால் என் உள்ள எப்படி மாறிச்சேண்டா, யாருக்கு நான் அநியாயம் செய்யாத நிலைமைக்கு நான் மாறிட்டேன். இந்த சிஃபத்தை தந்தது என்ற தாய் தான். இந்த மகான உருவாக்கினது யாரு? அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹிமஹுல்லாஹ். அவங்க தான் எங்களுக்கு தெரியும் மதீனா முனவ்வரால இருக்கக்கூடிய மதரசா ஜாமியா இருக்குது, ஜாமியா இஸ்லாமியா. அந்த யூனிவர்சிட்டியுடைய பவுண்டர்ல ஒருத்தர் தான் அவர். கேம்பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷன் இருக்குது,
அதுல பவுண்டர் யாரு? அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹிமஹுல்லாஹ் கேம்பிரிட்ஜ்ல. இந்த மகான் உலகத்திலே அஜமிகள்ல உலகத்திலே ஆகப்பெரிய அரபு பேசுற மனிதர் இந்த அபுல் ஹசன் அலி அன்-நதவி. அரபிகள் இல்ல, அரபிகளுக்கு பாக்கி வந்த அரபுல அல்லாஹ் பெரிய பாண்டியத்தை தந்தார். இந்த அபுல் ஹசன் அலி அன்-நதவி ரஹிமஹுல்லாஹ் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அவர் சூரத்து யாசின் ஜும்மாக்கு முன்னால் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. சூரத்து யாசின் ஓதிக்கொண்டிருக்கக்குள்ளே வஃபாத் ஆகிட்டார். இவரை யார் உருவாக்கினது? அந்த தாய் தான். அவ்வளவு தர்பியத்துல் அவுலாத் விஷயத்தை கவனம் இப்படி உருவாக்கினார். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகையுடைய விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தினாங்க அந்த பெண்கள். அந்த காலத்துல இபாதத்துடைய விஷயத்துல இவ்வளவு கவனம் செலுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய மகனே, நீங்க நல்லத ஏவோனும் தீமைய தடுக்கணும். சின்ன புள்ளைக்கு இதை படிச்சு கொடுக்கலாம். மகன் தொழுகையுடைய விஷயத்துல அல்லது மியூசிக் கேட்கறது ஹராம். மியூசிக் கேட்டா என்ன நடக்கும்? மௌத்துடைய நேரத்துல களிமா வராது. மியூசிக்க கேட்டா முனாஃபிக்தனம் வரும். இந்த மியூசிக்கால முசீபத் வரும். மியூசிக்க பத்தி படிச்சு கொடுக்கறது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு யாருக்கு சரி சொல்லணும், 10 பேருக்கு சொல்லணும் மியூசிக் கேட்கறது ஹராம், மியூசிக் கேட்டா இப்படி நடக்கும். அதே மாதிரி தீமையை தடுக்கணும், நன்மையான விஷயத்த நீங்க படித்த சுன்னத்தான துவா 10 பேருக்கு படிச்சு கொடுக்கும். சின்ன காலத்திலே தாவத்துடைய சிந்தனையை பிள்ளைகளுக்கு போடுறது குர்ஆன் எங்களுக்கு தருது. மகான் இப்படி செய்யற நேரத்துல அலாமா அசாபக் இத சொல்ற நேரத்துல உனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும், ஆனா சபரோட இருங்க என்றதையும் குர்ஆன் சொல்லுது. அதே ஆயத்துல மகனுக்கு அப்பே சொல்றாங்க, நீங்க தாவத் செய்யற நேரத்துல பிரச்சனை வரும், ஆனா உறுதியா இருங்க மகன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அளவுக்கு நசீஹத், இந்த அளவுக்கு. மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மௌலானா ஜக்கரியா சொல்றாங்க, ஒரு நாள் என்ற மூத்த மகள் 7 வயசு, 2வது மகள் 4 வயசு, 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்துக்கள் ஒரு தேரோண்டு போகுது, அதுல மியூசிக் அடிச்சு கொண்டு ட்ரம் அடிச்சு கொண்டு போறாங்க. என் 2 பிள்ளைகளும் காதுல கைய வச்சு கொண்டு இந்த சத்தம் போட்டுக்கொண்டு என் மியூசிக் கேட்காம இருக்கிறதுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடி வராங்கம்மா, சைத்தான் பேசிட்டானா, சைத்தான் பேசிட்டானா.